அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 2/6/2026 ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி மாதம் 19ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3 4:30 மணி வரை. குளிகை 12 1:30 மணி வரை. யமகண்டம் 9 10:30 மணி வரை. இன்று கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:52 ரிஷப லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் வருதுன்னு எனக்கு தெரியவே இல்லை, புதுசாக பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான பலன்கள் சொல்லுவாங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கோவிலுக்கு செல்லுதல் மற்றும் பக்தி ஈடுபாடு நல்லதொரு பலனை கொடுக்கும். தியானம் மேற்கொள்வது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியில் மூழ்கி இருக்க நேரிடலாம். இன்று நீங்கள் செய்யக்கூடிய பணியில் அறிவாற்றல் பெறுவதன் மூலமாக நன்மை விளையும். குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் இன்று பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்பது சிறப்பு. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாம். பண பரிவர்த்தனைகளை சிறப்பான முறையில் ஆவணங்களில் பராமரிக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் உயர் அழுத்தம் காரணமாக ஆரோக்கியம் சிறிது பாதிக்கப்படும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையலாம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பிரார்த்தனை உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இது மகிழ்ச்சியான நாளாக இருக்காது. தவறு செய்ய வாய்ப்புள்ளது. எனவே கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சில குழப்பங்கள் காணப்படலாம். தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டியது சிறப்பு. நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படலாம். சேமிப்பு பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் மற்றும் தோல்வலி போன்று சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய பயனுள்ள செயல்களில் பங்கு கொள்வது சிறப்பு. பங்கு வர்த்தகம் உங்களுக்கு நல்லதொரு லாபத்தை கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்கும். நீங்கள் உங்களது பணிகளை சிறப்பாக ஆற்றுவீர்கள். பணியில் நற்பெயர் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுகிறது. இன்று உற்சாகத்தையும் காதல் உணர்வுகளையும் அனுபவிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை ஆன்மீக காரியங்களுக்கும் தொண்டு செய்வதற்கும் பணத்தை செலவு செய்வது நல்லது. உங்களுக்கு இது மிகுந்த திருப்தியை கொடுக்கக்கூடியதாக அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக அமையலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக அமையலாம். நீங்கள் இன்று அதிக அறிவாற்றலை பெற்று மகிழ்வீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று உங்களிடம் தொழில் சார்ந்த அணுகுமுறை காணப்படலாம். இதனால் பணியில் திறம்பட செயலாற்றுவீர்கள். இன்று சரியான அணுகுமுறை மேற்கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் காணப்படும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய இணக்கம் காணப்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை சாதகமான நிதி நிலைமை காணப்படுகிறது. தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போதிய அளவு பணம் காணப்படலாம். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். இன்று நீங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிப்பீர்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பரபரப்பான நாளாக காணப்படலாம். யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. அமைதியாக நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். பணியை பொறுத்தவரை இன்று தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக பணியாற்றுவது சிறப்பு. அறிவுத்திறனை பயன்படுத்தி பணியாற்றுவது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குழந்தைகளுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் குறித்த கவலை காணப்படலாம். இது நல்லுறவிற்கு ஏற்ற நாள் அல்ல. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பிற்கான சாத்தியம் உள்ளது. பணத்தை எச்சரிக்கையாக கையாள வேண்டியது நல்லது.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி மற்றும் தலைவலி பாதிப்புகள் காணப்படலாம். ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது சிறப்பு. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது. சில தடைகளை கடந்து பணியில் வெற்றி பெறுவீர்கள். இன்று அதிகமாக முயற்சி எடுக்க வேண்டியது சிறப்பு. குடும்பத்தை பொறுத்தவரை விவாதங்கள் ஏற்படும் என்ற காரணத்தினால் துணையுடனான உறவு மகிழ்ச்சியை கொடுக்காது. இன்று நீங்கள் அனுசரித்து போவதன் மூலமாக நன்மை பெறலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவோடு செலவும் இணைந்து காணப்படும். இன்று உங்களது தேவைகளை முன்னுரிமைப்படுத்தி அதன்படி செயலாற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலியால் இன்று நீங்கள் அவதிப்பட நேரிடலாம். ஆரோக்கியத்திற்காக அதிகமான பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். தியானம் மேற்கொள்வதன் மூலமாக ஆறுதல் பெறலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது தேவைகளை அறிந்து அமைதியாக செயல்பட வேண்டியது நல்லது. இன்று உடனடியாக உங்களுடைய விளைவுகளுக்கு பலன் கிடைக்காவிடில் நம்பிக்கையை இழக்க வேண்டாம். பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது. சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது. குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படும். உங்களுடைய வீட்டு பெரியவர்களுடனான வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். இதனை சற்றே நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. கணிசமான இருப்பை பராமரிக்க தடைகளை எதிர்கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பெரியவர்களுடைய ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். அவர்களுடைய நலத்திற்காக இன்று பணத்தை செலவு செய்யக்கூடிய நாளாக அமையலாம். விருச்சகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பொதுவாக உங்களுக்கு சிறப்பான நாளாகவே அமைகிறது. கடின உழைப்பை நம்புவது நல்லது. நேர்மறை முயற்சி மூலமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை தன்னம்பிக்கை மற்றும் உறுதி மூலமாக தடைகளை சமாளிப்பீர்கள். பணியின் மூலமாக நன்மை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவர்களோடு பேசும்போது அதிகமான கவனம் வேண்டும். உரையாடும் போது திறன் வெளிப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக உள்ளது. பணவரவு காணப்படும் நாளாக அமைகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தோல் பிரச்சனைகள் ஏற்படலாம். சரிவிகித உணவை மேற்கொள்ள வேண்டியது நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் கேளிக்கை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். அதிகமாக சிந்திப்பதை தவிர்ப்பது நல்லது. இன்று பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது. என்றாலும் கடவுள் அருளால் தடைகளை தாண்டி முன்னேறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் குழப்பம் ஏற்படலாம். எனவே வேறுபாட்டை களைந்து மகிழ்ச்சியை பராமரிக்க வேண்டியது சிறப்பு. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று எதிர்பார்த்த வகையில் நிதி நிலைமை காணப்படாது. பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வு உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். தோல் எரிச்சல் போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய தேவையின் முன்னுரிமை அறிந்து அதன்படி செயலாற்றுவது நல்லது. அதிக பொறுப்புகள் காரணமாக இன்று மும்முரமாக இருப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று சூழ்நிலை சாதகமானதாக இருக்காது. தகவல் தொடர்பு குறைபாடு காரணமாக சக பணியாளர்களோடு அமைதியின்மை காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய துணையோடு நல்லுறவு காணப்படாது. தேவையற்ற மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்பத்திற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். இன்று தேவையற்ற செலவுகளை கண்காணிப்பது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி மற்றும் தலைவலி போன்ற சிறு சிறு உடல் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை விளையக்கூடிய நாளாகவே அமைகிறது. இன்று எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கலாம். சில விருப்பங்கள் நிறைவேறலாம். பணியை பொறுத்தவரை பணிகளை திறம்பட ஆற்றுவீர்கள். உங்களது மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கலாம். பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய உறவில் மகிழ்ச்சியும் நல்ல பிணைப்பும் காணப்படலாம். குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இந்த நாளை நீங்கள் கொண்டாடுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிகமாக காணப்படும். அதனை நீங்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்துவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் பெரிதாக எதுவும் காணப்படாது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் அதிக நேரம் செலவிட நேரிடலாம். அதிக பொறுப்புகள் காரணமாக இன்று நீங்கள் பணியில் மூழ்கி இருப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டியது அவசியம். இன்று உங்களுடைய நேரம் மற்றும் ஆற்றல் நன்கு பயன்படுத்த வேண்டிய நாளாக அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சூடான விவாதங்கள் காணப்படலாம். அமைதியையும் பொறுமையும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலையில் ஏற்றத்தாழ்வு காணப்படலாம். இன்று அதிகமான செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிகமான பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன என தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.